பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குதா? நம்ம வீட்டுல யாராவது இறந்துட்டா அருமைங்க, எங்க வீட்டுல அருமையா மரிச்சிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? எந்த வயசுல செத்தாலும் அழுகுறோம் நம்ம. ஏன்னா அவங்கள பிரிவு என்னால என்ன பண்ண முடியல. ஆனா கர்த்தருக்கு அவருடைய பரிசுத்தவான் செத்துட்டா அருமை, அடாடா செத்துட்டான்டா. இப்படி நம்ம பேசி ஒரு கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு இன்னொரு வசனம் சொல்லுவோம், தீங்கு வராதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணிடுறாராம், அவனை தூக்கிட்டு வராமா. அதாவது ஒரு விஷயத்த நம்மளுக்கு பதில் கொடுக்க முடியலன்னா நம்ம மனசை தேத்திக்கிறதுக்கு ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து என்ன பண்ணிக்கிறது, ஆறுதலா 4 வார்த்தை சொல்லி, தீங்கு வர்றதுக்கு முன்னாடி உன்னை தூக்குறதுக்கு கர்த்தருக்கு அனுப்பல, தீமை நன்மை வெல்றதுக்கு தான் அனுப்பி இருக்கிறார். இப்ப அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையா இருக்கு அப்படின்றது என்ன அர்த்தம் தெரியுமா? இட் இஸ் வெரி காஸ்ட்லின்னு அர்த்தம். டெத் ஆஃப் a saint is very costly to God. கர்த்தருக்கு அது அருமையானது இல்ல, இட் இஸ் வெரி காஸ்ட்லி. ஒரு டைமண்ட் ரிங் எடுத்து this is very precious னு சொல்றேன்னா என்ன அர்த்தம்? இப்போ இது அருமையான கிஃப்ட்ங்கனா இத தொலைப்பனா இல்ல பாதுகாப்பனா? பரிசுத்தவான்களுடைய மரணம்ன்றது கர்த்தருக்கு ரொம்ப precious, அதை விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா அது தொலைஞ்சிருச்சு. இட் இஸ் வெரி காஸ்ட்லி, வெரி எக்ஸ்பென்சிவ். நீங்க ஒரு பல வருஷம் சேர்த்து வச்ச ஒரு நகை ஒன்னு இருக்குது, இப்போ அது தொலைஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? பரிசுத்தவான் மரணம் கர்த்தருக்கு அப்படி இருக்குது. டேய், உன்னை இவ்வளவு தூரம் கட்டி காப்பாத்தி மேல கொண்டு வந்து இவ்வளவு சீக்கிரம் மேல வந்துட்டியாடா, உனக்கு அங்க வேலை இருக்குது. ஐ மிஸ்ட் யூ. God is missing saints. சும்மா கிடையாதுங்க. ஒரு மோசேவை 40 வருஷம் எகிப்திலையும் 40 வருஷம் வனாந்தரத்திலையும் பாதுகாத்து உருவாக்கி வெளியே கொண்டு வந்து இவ்வளவு நடத்திட்டு இருக்கோம், டக்குன்னு எடுத்துட்டா அந்த மாதிரி அடுத்த ஒரு ஆளை உருவாக்குறதுக்கு 80 வருஷம் ஆகுமே. இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். டெத் ஆஃப் a saint. ஒரு பரிசுத்தவானின் மரணம் கர்த்தருக்கு அருமையானது இல்ல, இட் இஸ் வெரி காஸ்ட்லி டு God to lose a son, a daughter. இன்னைக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ வந்துருச்சு? என்னத்துக்கு இவ்வளோ ரிசர்ச்? உங்கள் வயசை குறைச்சி காமிக்கிறதுக்கு அவன் க்ரீம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு என்னங்க வந்துச்சு? அவன் பார்க்குறான் எல்லாரும் நல்லா இருக்கணும், எங்கே இருக்கணும்னு உலகம் போராடுறான். ஆனால் சபை சீக்கிரம் ஆண்டவரே நீங்கள் வாரும், இல்லைன்னா என்ன எடுத்துக்கொள்ளும். பயங்கரமான ஜபம். ஒன்றா நீங்கள் வந்துருங்க, இல்லை என்ன பண்ணிடுங்க. அப்போ உன்னை எடுக்கிறதுக்கு அவங்க அனுப்புனது, நீ வாழணும், நீ நல்லா இருக்கணும், உன்னை கொண்டு நான் செய்ய நினைச்சதெல்லாம் நடக்கணும். இன்னும் உன்னோட பர்பஸே தொடங்கல, அதுக்குள்ள உன்னை எங்க எடுக்கிறது? லிவ். பாருங்க, ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபீல்டில் பயங்கரமான ரிசர்ச் நடத்தி என்ன வியாதி பலவீனம் வந்தாலும் அது உடனே என்ன கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்களாம் எதுக்கு போராடுறாங்க தெரியுமா? லிவ் 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 லிவ். மரணத்தை விரும்புகிற ஒரே ஆள் யாருன்னா வசனம் புரியாமல் பேசுகிற ஆள் தான். பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குதாமா? எல்லா சாவலையும் இந்த வசனத்தை போட்டுவிட்டு பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருக்கு எப்படி இருக்குதான்? அப்படின்னா அவர் என்னங்க ரத்த காட்டாரியா? மரணத்தை விரும்புகிறவரா? ரத்தத்தை விரும்புகிறவரா? உங்களுடைய சாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரா? எப்படா சாவான்னு? இல்லை. உங்க மரணம் எப்படிங்க அவருக்கு சந்தோஷத்தை கொண்டு வர முடியும்? பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குதா? நம்ம வீட்டில் யாராவது இறந்துட்டா அருமைங்க, எங்கள் வீட்டில் அருமையாக மரிச்சிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? எந்த வயசுல செத்தாலும் அழுகுறோம் நம்ம. ஏன்னா அவங்கள பிரிவு என்னால் என்ன பண்ண முடியல. ஆனால் கர்த்தருக்கு அவருடைய பரிசுத்தவான் செத்துட்டா அருமை, அடாடா செத்துட்டான்டா. இப்படி நம்ம பேசி ஒரு கிரியேட் பண்ணிட்டோம். பரிசுத்தவான் அதுக்கு இன்னொரு வசனம் சொல்லுவோம், தீங்கு வராதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணிடுறாராம், அவனை தூக்கிட்டு வராமா. அதாவது ஒரு விஷயத்த நம்மளுக்கு பதில் கொடுக்க முடியலன்னா ஏதோ ஒன்று நம்ம மனசை தேத்திக்கிறதுக்கு ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து என்ன பண்ணிக்கிறது, ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லிடும். தீங்கு வர்றதுக்கு முன்னாடி உன்னை தூக்குறதுக்கு கர்த்தருக்கு அனுப்பல, தீமை நன்மையினால் வெல்றதுக்கு தான் உன்னை அனுப்பியிருக்கிறாரு. இப்போ அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையாக இருக்கு அப்படின்றது என்ன அர்த்தம் தெரியுமா? இட் இஸ் வெரி காஸ்ட்லின்னு அர்த்தம். டெத் ஆஃப் a saint is very costly to God. கர்த்தருக்கு அது அருமையானது இல்லை. ஒரு டைமண்ட் ரிங் எடுத்து திஸ் இஸ் வெரி ப்ரெஷியஸ்னு சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? இப்போ அருமையானதுங்க, இது அருமையான கிஃப்ட்டுங்கன்னா இதை தொலைப்பனா இல்லை பாதுகாப்பனா? பரிசுத்தவான்களுடைய மரணம்ன்றது கர்த்தருக்கு ரொம்ப ப்ரெஷியஸ், அதை விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் அது தொலைஞ்சிருச்சு. இட் இஸ் வெரி காஸ்ட்லி, வெரி எக்ஸ்பென்சிவ். இப்போது உங்கள் கையில் நீங்கள் ஒரு பல வருஷம் சேர்த்து வச்ச ஒரு நகை ஒன்று இருக்குது, இப்போ அது தொலைஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருக்கு அப்படி இருக்குது. டேய், உன்னை இவ்வளோ தூரம் கட்டி காப்பாற்றி மேலே கொண்டு வந்து இவ்வளோ சீக்கிரம் மேலே வந்துட்டியாடா, உனக்கு அங்கே வேலை இருக்குது. ஐ மிஸ்ட் யூ. God is missing saints. சும்மா கிடையாதுங்க. ஒரு மோசேவை 40 வருஷம்
எகிப்துலையும் 40 வருஷம் வனாந்தரத்துலையும் பாதுகாத்து உருவாக்கி வெளியே கொண்டு வந்து இவ்வளோ நடத்திட்டு இருக்கோம். டக்குன்னு எடுத்துட்டா அந்த மாதிரி அடுத்த ஒரு ஆளை உருவாக்குறதுக்கு 80 வருஷம் ஆகுமே. இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். டெத் ஆஃப் அ செயின்ட், ஒரு பரிசுத்தவானின் மரணம் கர்த்தருக்கு அருமையானதில்லை. இட் இஸ் வெரி காஸ்ட்லி டு காட் டு லூஸ் அ சன் அ டாட்டர். இந்த மாதிரி வசனங்களெல்லாம் வச்சு நம்ம டெத்துக்கு சப்போர்ட் முட்டுக்கட்டை கட்டிட்டு இருக்கிறோம். இல்லை, we should speak life. ஜீவனை பேசுங்க, ஜீவனை பேசுங்க. நல்ல நாட்களை விரும்புங்கள், ஜீவனை விரும்புங்கள். நீங்க ஜீவனை விரும்பணும். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை. உன்னுடைய ஃபைட்டே எதுக்காக இருக்கணும்னா ஃபைட் ஃபார் லைஃப். ஃபைட் ஃபார் லைஃப், ஜீவனுக்காக போராடு. ஆமென்.